ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னை இழக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சோழன் நம்ம மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுருக்காரா, இதை நம்ம புரிஞ்சுக்காம டிவோர்ஸ்க்கெல்லாம் வேற அப்ளை பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு, பரவாயில்ல விடுங்க, என் தலையெழுத்து இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் நடந்துட்டு போட்டோம், என்னால் யாரோட ஆசையும் கனவும் அழிஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் தானங்க வேணும், தாராளமாக நான் கொடுத்துட்றீங்க. ஏற்கனவே நான் ஓகே சொல்லிட்டேன், அதனால் கூடிய சீக்கிரமாகவே டிவோர்ஸும் கைக்கு கிடச்சிடும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை கூட நீங்கள் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ராகவ இருந்துட்டு, இங்கே பாருங்க நிலா, சோழன் உங்களுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல வாழணும் தெரியுமா? ஆனால் அங்கே அந்த வீடை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அந்த வீட்டில் எப்படி தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ராகவ், உங்களை விட நான் எங்கள் வீடு ரொம்ப பெருசான வீடு. எங்கள் அப்பாவும் ரொம்ப நல்லபடியாக பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட சுதந்திரமே கிடையாது. சோழனை கல்யாணம் பண்ண நேரம் நான் இப்போ எனக்கு பிடிச்ச வேலையாக அந்த வீட்டில் என்னை எல்லாருமே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எனக்கு அந்த லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.